ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ட்ரெய்லர் வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு அமேசிங்கான ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லருக்கு ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னா, இந்த படம் வந்து ரொம்ப வருஷமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த படம் வந்து லாஸ்ட் இயர் வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. உண்மையாலுமே இந்த படத்தோட டீசர் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்குது. படம் வந்து ஒரு பெரிய ஹைப்பில் தான் வருது. லைஃப்பில் இருந்துச்சு, ஒரு பெரிய ஹைப்பில் தான் வருது. ஏன்னா அந்த படம் வந்து ஆக்டர் அந்த மாதிரி உண்மையுமே இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல். சரி போதும், இப்போ ரொம்ப பேசுகிறானேன்னு சொல்லலாம் வேணாம். இந்த படத்தோட பேர் என்னன்னா மார்ட்டின். இவர் வந்து துருவ சர்ஜா. உங்களுக்கே தெரியும், இந்த படம் தமிழில் வந்து ஏதோ செமத்திமிருன்னு ஏதோ ஒரு படம் பண்ணார். அந்த ராஷ்மிகாவும் இவங்களும் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் வந்து பேர் சரியாக தெரியல. அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எந்த இடத்துலையும் தெரியும், எல்லா இடத்துலையும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவரோட நெக்ஸ்ட் மூவியாக அந்த மார்ட்டின் படம் வந்து வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் டீசர் வந்து உண்மையுமே வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இந்த மார்ட்டினோட புது ட்ரெய்லர் இது வந்து ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரிஜினல் வந்து எத்தனை லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சைனீஸ், ஜப்பனீஸ், அப்புறம் கொரியா, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து பாருங்கள். சும்மா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ ஆரம்பிக்கலாமா? ரெடி 1 2 3. இதுக்கு நீங்கள் பேர் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பிச்சிடணும். ரெடி. Turkey, டேய் விஷுவல் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. मरने दो। वो इंडियन हमारी पाकिस्तान की जमीन पे आके क्राइम करता है, उसको यहाँ पाकिस्तान आना ही क्राइम है। उसका इंडियन टैटू और वो दोनों को मिटा दो। पाकिस्तान की जमीन में गाड़ दो उसको। सज्जा Okay, we riding in the Chevy, getting it something heavy. Know the lights cut out, just know they about to be buried. It's a lovely invitation to the fucking cemetery. I don't talk shit without me back. If you talk quick, we might hold fuck. This lane toxic, I'm sorry, I don't give a fuck. The whole optic, pointed straight down at your gut. Don't teach father how to. வா. ஸோ என்ன ட்ரெய்லர் ஐயோ. ஆக்டர் சலார் ரவி பஸ்ரூரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் ரெடி ஆயிடுச்சு. அக்டோபர் 11. ஒரு 2 மாதம் இருக்கா, 2.25 மாதம் இருக்குங்க. ஒன்றா ஒரு இது செம்ம விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்து பார்த்தேன், எனக்கு அப்போ வந்து சரியாக தெரியல. ஆனால் இது இன்னும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எடிட்டிங் வந்து கேஜிஎஃப் லெவல் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே சொல்கிறேன், கேஜிஎஃப் 2ஓட எடிட்டிங் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு நம்ம சீட்டோட கார்னரில் உட்காந்து படத்தை பார்க்க வைக்கிற இன்டென்ஷனாக அவ்வளோ சீன்ஸாக எடிட் பண்ணியிருப்பாங்க. இதே படமும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங். ஆனால் வேறு லெவலே டேரக்டர். அப்புறம் கடைசியில் அந்த டைலாக்கு டோன்ட் டீச் ஹவ் டு, அதுதான் அந்த இது ஏதான் சொன்னது. ஆனால் உண்மையுமே இந்த வீடியோ வந்து வேறு லெவலுங்க. ஆக்ஷன் கிங் இல்லை அர்ஜுன் சர்ஜா. உண்மையுமே சொல்கிறேன், அர்ஜுன் சர்ஜா உண்மையுமே பின்னிட்டாரு. இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும். ஏன்னா படத்துக்கான ஒர்க்கை அவர் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ கல்கியில் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே ஏகப்பட்டதாக இருக்குது. ஸோ உண்மையுமே சொல்கிறேன், வேறு லெவல்லேருந்து ரவி பஸ்ரூர் மியூசிக்லாம் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. கேஜிஎஃப் அப்புறம் இது
சலார்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படத்தோட பிஜிஎம் கேட்டு டெய்லி அந்த டேஸ் வந்து ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையுமே சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு பெரிய பிளாக்பஸ்டர் மூவி. இந்த படம் வந்து ஏகப்பட்டது ஒரு 10 லாங்குவேஜஸ் மேலே வருது. நம்மளோடது பேன் இண்டியா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 7 லாங்குவேஜஸ் 6 லாங்குவேஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் எல்லாமே. அந்த இடத்துல போய் இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அடிச்சுன்னா இதை விட ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. இந்தியன் மூவிலேருந்து இந்தியன் மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த ஒரு பெரிய ரெக்கார்டு எதுவாலே பிரேக் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க நம்ம நாம சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. ஸோ நீங்கள் அந்த மார்ட்டின் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசி டைலாக் யாரும் பார்த்துன்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.